Dear viewers, if you are watching this channel without subscribing, please subscribe. If you like this video, give a like, click the bell button for the notification for our new videos, share this video to others so that you are also one among the souls winner. If you are new to this channel, I welcome and bless you in the matchless name of Jesus Christ. God bless you all. இயேசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தில் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் தயவு இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய இயலாது. ஏனென்றால் அவரே நமது படைப்பாளி. அவர் இல்லாமல் நாம் இல்லை. முதலில் இந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லி இருப்பதை மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நாம் காஃபி குடிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது வீட்டிலே அதற்குரிய எல்லா பொருள்களும் இருந்தாலும் காஃபி தயார் செய்வதற்கு ஒருவர் நிச்சயமாக வேண்டும். அதே போல இந்த அண்ட சராசரங்கள் ஒருவரால் தான் நிச்சயமாக உண்டாகி இருக்க வேண்டும். நமக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொன்றும் அவரால் படைக்கப்பட்டவை என்பதில் சந்தேகம் வர தேவையில்லை. பிரியமானவர்களே, மனிதனை, அதாவது ஆதாமை ஆண்டவர் குழந்தையாக படைக்கவில்லை, புத்தியுள்ள இளைஞனாகவே படைத்தார். அதே போல எல்லா படைப்புகளையும் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய வயது உள்ளவைகளாகவே படைத்தார் என்பதே மறுக்க முடியாத உண்மை. ஆகையால் முட்டையில் இருந்து கோழி வந்ததா, கோழியில் இருந்து முட்டை வந்ததா, இந்த கேள்வியை நாம் கேட்க அவசியமே இல்லை. நிச்சயமாக ஆண்டவர் முதலில் கோழியைத்தான் படைத்தார் என்பதில் ஐயமில்லை. பிரியமானவர்களே, பறவைகள் ஒரு இடத்தில் கூடு கட்டிய பிறகு அதனுடைய குஞ்சுகள் இருக்கும் இடத்திற்கு அருகாமையிலே தாய்ப்பறவை இரை தேட ஆரம்பிக்குமாம். குஞ்சுகளின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அதற்கு ஒரு ஆபத்து என்று தாய்ப்பறவைக்கு தெரிந்தால் உடனே பறந்து வந்து தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுமாம். ஒரு பறவையே தன்னுடைய குஞ்சுகளுக்கு காவலாக, அடைக்கலமாக இருக்கும் என்றால் நம் பெற்றோர்களும் நம்மை காப்பார்கள், அதில் சந்தேகம் இல்லை. ஆனாலும் அவர்களுடைய பாதுகாப்புக்கு மேல் நமக்கு உதவி தேவைப்பட்டால் நம்மை படைத்த ஆண்டவர் நம்மை காக்க வருவார் என்பதில் ஐயமில்லை, சந்தேகமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படி அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை என்று சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ இந்த மூவரும் ராஜாவுக்கு முன் சொன்ன இந்த வார்த்தைகள் நாம் இவர்களுடைய வைராக்கியமாகவும் மற்றும் தங்களுக்கு சேதம் உண்டாவதற்கு முன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் அபய குரலாகவும் எடுத்துக்கொள்ளலாம். குஞ்சுகளின் அபய குரலை கேட்டு தாய்ப்பறவை பறந்து வந்து தன் குஞ்சுகளை காப்பாற்றுவது போல சாத்ராக், மேஷக், ஆபத்நேகோ இவர்களின் கூக்குரலை கேட்டு ஆண்டவர் நான்காவது நபராக அக்கினி சூளைக்குள் வந்தார், விடுவித்தார் என்று விசுவாசிக்கலாமா? அதைத்தான் நாம் மேலே உள்ள வசனத்தில் வாசிக்கிறோம். எருசலேம் என்பது தேவ நகரம். அதற்கு ஆதரவாக கர்த்தர் இருப்பார், காத்து தப்ப பண்ணுவார், கடந்து வந்து விடுவிப்பார் என்று ஏசாயா பதிவு செய்துள்ளார். அதே போல நாமும் அவருடைய ஆலயமாக இருப்பதால் நமக்கும் நம் கர்த்தர் ஆதரவாக இருப்பார், காத்து தப்ப பண்ணுவார், கடந்து வந்து விடுவிப்பார். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். தேவனே நமக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் என்று சங்கீதம் 46:1 வாசிக்கிறோம். தேவனே, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், நீர் என்மேல் நினைவாய் இருக்கிறீர், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவர் என்று சங்கீதக்காரன் 40வது மற்றும் 70வது சங்கீதத்தில் சொல்வது போல நாமும் அறிக்கை செய்து தேவனிடத்தில் உதவி பெறுவோம். Dear viewers, if you are watching this channel without subscribing, please subscribe. If you like this video, give a like, click the bell button for the notification for our new videos, share this video to others so that you are also one among the souls winner. If you are new to this channel, I welcome and bless you in the matchless name of Jesus Christ. God bless you all.
பிரியமானவர்களே, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நாம் கர்த்தரை தேடும் பழக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த சமயத்தில் என்ன நடக்கும் என்பது யாரும் அறியாத ஒன்று. ஆகையால் எல்லா சமயத்திலும் தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும்படியாக நாம் தேவனுடைய நினைவில் இருப்பது நல்லது. அதாவது ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் நம் மத்தியில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வாகனத்தில் செல்லும் போதும் வெளியே செல்லும் போதும் நாம் எந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் ஸ்துதி ஸ்தோத்திரங்களோடு இருப்பதும் நல்லது. மற்றும் கர்த்தர் நம்மை காக்க வல்லமையுள்ள தேவனாய் நம்மோடு வருகிறார், நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் இருப்பதும் நல்லது. நாம் ஆகாய விமானத்தில் பயணம் செய்யும் போது அந்த ஆகாய விமானம் கடலுக்கு மேலே பறக்கும் போது ஒரு விபத்து ஏற்பட்டால் என்னவாகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பேருந்தில் பயணம் செய்யும் போது நாம் பயணம் செய்யும் பேருந்து இன்னொரு பேருந்தில் மோதும் போது என்னவாகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சாலையில் நாம் சரியாக ஓரமாக நடந்து கொண்டு போனாலும் காரோ பேருந்தோ அல்லது மற்ற வாகனங்களோ நம்மேல் வந்து மோதுமானால் என்னவாகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த விபத்துக்கள் மட்டுமில்லை, எந்த விபத்துகளும் நம்முடைய கைகளில் கிடையாது. இவை எல்லாம் நம் கை மீறிய காரியங்கள். பயணம் மட்டுமல்ல, நாம் எந்த காரியங்கள் செய்தாலும் கவனம் தவறினால் விபத்து தான். இதிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் நமக்கு நிச்சயமாக தேவனுடைய தயவு வேண்டும். கர்த்தர் நிச்சயம் நம்மை காப்பார் என்ற விசுவாசம் நமக்கு இருந்தே ஆக வேண்டும். நம்முடைய பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன் அவரை நோக்கி பார்த்தே ஆக வேண்டும். நம்முடைய காரியங்கள் எதுவானாலும் அவரை அழைத்து நம் கூடவே வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் எப்போதும் அசைவாடி கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நம்மையும் நம் பயணம் செய்கிற வாகனங்களையும் மறைத்து கொண்டு பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். இப்படியாக ஜெபித்து பயணம் பாதுகாப்பாக முடிந்த பிறகு அல்லது நம்முடைய காரியம் எந்தவித தடங்களும் இல்லாமல் முடிந்த பின் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை தான் மேலே உள்ள வசனத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு, நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்கிறான். நம்முடைய வழியிலே தேவன் நம்மோடு வந்ததாலும் நாம் செய்த காரியத்தில் தேவன் நம்மோடு இருந்ததாலும் நம் தேவனுக்கு நாம் மனதார துதித்து ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்த வேண்டும். கடைசியாக யாக்கோபின் தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்க வேண்டுமானால், நம்முடைய விண்ணப்பத்திற்கு தேவன் செவி சாய்க்க வேண்டுமென்றால், நாம் எந்தவித சேதமும் இல்லாமல் காக்கப்பட வேண்டுமானால், நாம் அவர் விரும்புகிறவர்களாகவே நம்முடைய ஒவ்வொரு அசைவிலும் இருக்க வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த தியானத்தில் பங்கு கொண்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது வணக்கத்தை செலுத்துகிறோம். கர்த்தாவே, கொடுத்துள்ள இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் எப்போதும் உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து உயர்த்தி கொண்டே எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் எந்தவித சேதமும் இல்லாமல் கிருபையாய் நம்மை காத்து கொள்ள நீர் நடத்துகிற அன்பிற்காய் உமக்கே சகல துதிகர மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.